ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூடான சாவி பறக்க இருக்கிற மீன் மேக்கர் சாதத்தை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். மீன் மேக்கரும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இந்த மீன் மேக்கரும் சாதத்தோடு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ, இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாமல் சட்டுன்னு இந்த மீன் மேக்கர் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம மீன் மேக்கர் சாதம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். நீங்கள் கேரளா சமையலில் மீன் மேக்கர் சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மீன் மேக்கர் சாதம் பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மீன் மேக்கரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது நல்லா தாராளமாக சேர்த்துக்கணும். அதுவும் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே நல்லா சுடு தண்ணியில் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி நல்லா கை வச்சு பிழிஞ்சு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மீன் மேக்கர் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்சருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலே மிக்ஸி மூடி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச மசாலா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மிக்ஸி மூடி மாற்றி வச்சுக்கோங்க. சாதம் வடிக்கிறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் சேர்க்கும் போது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வெந்து வரும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நான் 2 கப்பு ஜீரக சம்பா அரிசியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி சாதம் 3/4 பாகம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சாதம் எந்த அளவுக்கு நல்ல 3/4 பாகம் வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நீங்கள் கிண்டி கொடுத்து சாதத்தை இது மாதிரி எடுத்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல வெள்ளை கலர் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு போதும். இப்போ இறக்கி சாதத்தை வடித்து மாற்றி வச்சுக்கோங்க. சாதம் பண்ணுறதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த ஜீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா எடுக்கும்போது உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயமும் நம்ம சேர்த்த பச்சை மிளகாவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். ஓவராக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, மிக்ஸியில் அரைச்ச மசாலாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க. மிக்ஸியில் அரைச்ச மசாலா சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் டேபிள் ஸ்பூனால் அடக்கலை, டீஸ்பூனால் தான் அளந்துக்கிட்டேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து இந்த எண்ணெயிலேயே மசாலாவோட பச்சை வடைலாம் போய் நல்லா வதங்கி வந்துடும். நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலா சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. டீஸ்பூனில் சேர்க்கலாம், நீங்கள் டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிளகாத்தூள். இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் பிழிஞ்சு மாற்றி வச்சுருக்கோம்ல, மீன் மேக்கரை உள்ளே சேர்த்துக்கோங்க. மீன் மேக்கரை சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு சூடாக இருக்கிற ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சூடாக இருக்கிற சுடு தண்ணியில் சேர்த்திங்கன்னா மசாலாவோட இன்னும் பச்சை வடையெல்லாம் போய் மீன் மேக்கரோட நல்லா வெந்து வரும். இப்போ சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும், மீன் மேக்கர் நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு
மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்க மீன் மேக்கர் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வடித்து மாற்றி வச்சுருக்கோம்ல சாதத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் சாதம் சேர்க்கும் போது இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கணும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு மீன் மேக்கரோட சாதத்தை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து ஒரு டைம் இன்னொரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க. நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஆவி பறக்க சூடாக மீன் மேக்கர் சாதம் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் அந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட்லன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ மறக்காமல் இந்த சாதத்தை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எதாவது லஞ்ச் பாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.